இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் என்று வருகிறதோ, ஈமான் என்றால் அகீதா, சாலிஹான் அமல் என்றால் அகீதா சரியாக இருக்கணும், இஹ்லாஸோட செய்யணும், ரசூலுல்லாஹ் பின்பற்றி செய்யணும். இது இருந்தால் சாலிஹான் அமல். யாரெல்லாம் உலகத்திலே பிதஅத்துகளை நூதன அனுஷ்டானங்களை செய்தார்களோ அவர்கள் மரண நேரத்திலே புலம்புவார்கள், யா அல்லாஹ் நான் சாலிஹான் அமலை செய்வது வருகிறேன். அமல் செய்யறதல்ல நோக்கம், உலகத்துல நினைச்சதெல்லாம் அமல் அல்ல. நாம் செய்கிற பிதஅத் எல்லாம் செய்துவிட்டு, வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல வருகிற அனைத்து வழிகேடுகளையும் செய்துவிட்டு, மார்க்கத்துக்கு எந்த ஆதாரம் இல்லாத ஓதல்களை எல்லாம் ஓதிவிட்டு, தொழ வேண்டிய தொழுகைகள் எல்லாம் தொழுதுவிட்டு, எல்லா விடயங்களையும் செய்துவிட்டு நான் சொர்க்கத்துக்கு போறேன் என்றால் முடியாது. அவன் அமல் செய்வேன் என்று சொல்லவில்லை. லஅல்லி அஅமலு ஸாலிஹா, சாலிஹான் அமல். அல்லாஹ் அங்கே அக்ஸர் அமலான்னு சொல்லல, அஹ்ஸனு அமலா, மிக அழகிய அமல். மிக அழகிய அமல். எது மிக அழகிய அமல்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி செய்வது, தெளிவான கொள்கையில் அகீதாவில் இருந்து செய்வது, இஹ்லாஸோடு செய்வது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இந்த இடத்தில் மரண நேரத்திலே கை சேதப்படுகிற நிலையில் ஒன்றுதான், அமல் செய்யாட்டியும் கஷ்டப்படுவான், அமல் செய்யாட்டியும் கஷ்டப்படுவான். முதல் வசனத்தில் சொன்ன மாதிரி. இரண்டாவது, அமல் செஞ்சாலும் கஷ்டப்படுவான். அது தெளிவான கொள்கையில் அகீதாவில் இருந்து செய்யாவிட்டால், ரசூலுல்லாவை பின்பற்றி செய்யாவிட்டால், நான் பிதஅத்தை செய்து விட்டேனே, வழிகாடுகளை செய்து விட்டேனே, அவனுக்காக செய்து விட்டேனே, முகஸ்துதிக்காக செய்து விட்டேனே என்றெல்லாம் புலம்புகிற நிலை இருக்கிறதே, பயங்கரமான நிலை. நான் யாருக்காக அமல் செய்கிறோம்? என்னுடைய வாப்பா, உம்மா, சின்னம்மா, பெரியம்மா, இவர்களா மார்க்கத்துக்கு ஆதாரம்? பெரிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா சொல்லித் தருகின்ற அடிப்படையில் அமல்களை அமைத்தால் அந்த மனிதன் வெற்றி பெறுவான்.